கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரெட் பை த வேர்ட் யூடியூப் சேனலுக்கு மீண்டுமாய் இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் அவர் தரும் பலனை பெற்று அனுபவிக்கத்தக்கதாக நம்மளிலே காணப்படுகிற பழைய மனுஷனை நீக்கத்தக்கதாக நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிற காரியம் இச்சை அடக்கம். 2 தீமோத்தேயு 3:3 இவ்வாறாக சொல்லுங்கள். சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. இச்சை அடக்கம் இது பரிசுத்த ஆவியின் கனி அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதே சமயத்துல யாத்திராகமம் 20ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கட்டளைகளை கொடுக்கும்போது பிறர் பொருளை இச்சையாதிருப்பாயாக, பிறனை இச்சையாதிருப்பாய் அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுத்துருக்கிறத பார்க்குறோம். அதே போல 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல கண்களின் நிச்சயம் மாம்சத்தின் நிச்சயம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த இச்சைகள் அப்படின்றது வெளியில தொடர்புடையதாகவும் இருக்கிறது. ஆனா இங்க நம்ம இன்னைக்கு இச்சை அடக்கம் அப்படின்னு சொல்லும்போது இது வெளியில மட்டும் இல்ல, உள்ளுக்குள்ளே நமக்குள்ளேயே அது செயல்பட வேண்டிய ஒரு காரியமாக இருக்கு. ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுக்கம் நமக்கு தேவையானதாக இங்கே காணப்படுகிறது. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுது. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். இங்க இச்சையடக்கமா இருப்பார்கள். யாரு? உலகத்தில் ஒரு பந்தயத்தை வெற்றி பெறுவதற்கு, ஒரு பதக்கத்தை பெறுவதற்கு அங்கே அவர்கள் கட்டுப்பாட்டோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது சரியா தவறா, இது பாவமா அப்படின்னு சொன்னா இல்லை. அந்த குறிக்கோளை அடைவதற்கு இடையூறாக வரக்கூடிய எல்லாவற்றையும் விட்டு விடுவதுதான் அடக்கம், இச்சை அடக்கம் என்கின்ற காரியம். ஏன் நம்ம அழிவில்லாத ஜீவ கிரீடத்தை பெறும்படியாக நாம் இவ்வாறாக நாம் காணப்படுகிறோம். இன்னும் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள்ல இருந்து நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 27, 28ஆம் வசனம். தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல, தற்புகளை நாடுவதும் புகழல்ல. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல இருக்கிறான். ஒருத்தன் தன்னைத்தானே அடக்காமல் போனா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் என்று சொன்னால், மதில் இல்லாத ஒரு பட்டணத்தை போல இருப்பானா. அப்படின்னா யார் வேணாலும் எப்படி வேணாலும் வருவாங்க, ஒரு கட்டுப்பாடுன்றதே கிடையாது. அங்கே அதுல ஒரு பாதுகாப்பு இருக்காது, அங்க ஒரு ஒழுக்கம் இருக்காது, ஒரு ஒரு அதை ஒரு கையாளு முடியாது. யூ கேனாட் மேனேஜ் தட். ஸோ இந்த அந்த எல்லை கோடு மாதிரி தான் இச்சை அடக்கம். நம்மளுடைய வாழ்க்கையில எது எது செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றது. இன்னொரு ஆஸ்பெக்டுங்க சொல்லப்படுது, தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல. தேன் நல்லது தான், அதுக்குன்னு அதிகமாக நம்ம உட்கொண்டால் அதுவும் நல்லதல்ல. ஏன்? அந்த அடக்கம் எல்லாத்துலேயும் ஒரு லிமிட் இருக்கணும். அந்த லிமிட்லெஸ்ஸாக போகும்போது அது தவறானதாக போய்விடுகிறது. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 1, 2, 3ஆம் வசனங்களை பார்ப்போம். நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்துப் பார். நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவைகள் கள்ள போஜனமாமே. இங்க 2 காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. உன் தொண்டையில கத்திய வை, அடுத்தது ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாது. இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய விருந்துக்கு, ஒரு பெரிய ஒரு நபர் நம்மளை விருந்துக்கு அழைத்திருக்கிறாருன்னு சொன்னா, அங்கே வச்சிருக்கிற அந்த விதவிதமான உணவுகளை பார்த்தோன்னே நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன பண்றோம்னா எல்லாவற்றையும் வச்சு
சாப்பிட்றணும், இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும், எக்கச்சக்கமாக நம்ம சாப்பிட்றோம். இது எப்படி இருக்குது அப்படின்னா பெருந்தீனியாக இருக்குது. இதை வந்து கர்த்தர் ஏற்றுக்கொள்ள விரும்பலை. ஏன்? அது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறோன்னா, நம்ம கட்டுப்பாட்டை இழந்து போகிறோம். நாம் தேவனை பெற்றுக்கொண்டிருக்கிற சரீரத்தை பராமரிக்க நாம் தவறுகிறோம். சாப்பிடாமல் இருப்பதும் தவறு தான், அதிகமாக சாப்பிடுவதும் தவறு தான். அதே போல் இங்கே 23ஆம் நீதிமொழிகள் 23லயே 6லேருந்து 8 வரைக்கும் உள்ள வசனங்கள் இப்படியாக சொல்லு. வன்கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோட சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது. நீ புசித்த துணிக்கையை வாந்தி பண்ணி உன் இனிய சொற்களை இழந்து போவாய். ஸோ இங்க என்ன நடக்குது? இங்க ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாது. அநேக நேரத்தில் நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்னா, பசிக்காக சாப்பிடுவது, நம்மளுடைய சரீர தேவைக்காக, பலத்திற்காக சாப்பிடுறதை விட்டுட்டு ருசிக்காக சாப்பிட்றவங்களா மாறிடும். இது ஒரு அடையாளம். என்னத்துக்கு தெரியுமா? நம்ம அடக்கம் இல்லை, நம்மளால சாப்பாட்டை அடக்க முடியவில்லை அப்படின்றதுக்கு உண்டான அடையாளம். ருசிக்காக சாப்பிட்றவங்களா இல்லாமல் பசிக்காக சாப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஸோ இங்கே ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவன் இருதயம் எப்படியோ அப்படிதான் இருக்குமா. புசியும் பானம் பண்ணணும்னு வெளிப்படையாக சொல்கிறான். ஆனால் உள்ளுக்குள்ளே அவன் என்ன பண்ணுறான்? உனக்கு சாப்பிட கொடுக்கணுன்ற எண்ணமே அவனுக்கு இல்லை. அப்போ எதற்காக நீ அங்கே சாப்பிடுகிறாய்? நீ அதை ஏன் இச்சிக்கிறாய் என்று வேதம் நம்மளை எச்சரிக்கிறதா இருக்குது. இன்னொரு காரியத்தை நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 20-21 வசனம் நமக்கு கற்றுத்தருது. மதுபான பிரியனையும் மாம்ச பெருந்தீனிக்காரரையும் சேராதே, குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள். தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். ஸோ இங்க போஜன பிரியனும் தரித்திரன் ஆவானா? ஏன் அப்படின்னா இதுவே தொழிலா போயிடுச்சு. கட்டுப்பாட்டு இல்லாமல் போகும்போது இது வந்து நம்மளை மிகுந்த ஒரு அவல நிலைமைக்கு கொண்டு செல்கிறதாக இது காணப்படுது. ஸோ மதுபான பிரியரோட நம்ம எப்படி சேரக்கூடாதோ அதே போல மாம்ச பெருந்தீனிக்காரரையும் என்ன செய்யக்கூடாதான்? நாம் சேரக்கூடாது. அப்படின்னா நமக்குள்ள இருக்கலாமான்னா இருக்கக்கூடாது. நமக்குள்ள இல்லாதது மட்டும் இல்லை, அப்படிப்பட்டவர்களோடு சேர்ந்து நம்ம நேரத்தை செலவிடுவதும் ஹேங் அவுட் பண்ணுறதும் ரொம்ப சவாலான, நம்ம வாழ்க்கைக்கு மிக கேடான ஒரு காரியமாக கருதப்படுகிறது. அதனால தான் வேதம் நம்மளை எச்சரிக்கிறது. கடைசியாக ரோமர் 13:14 உங்களுக்கு முன்பதாக வைக்கிறார். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ஸோ இந்த இச்சை அடக்கம் என்கின்றது, செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்றது டிசிப்ளின் பிரதிபலிப்பு. இங்க என்ன பண்ணணுமா? இந்த பரிசுத்தாவியானவர் தங்கி இருக்கிற இந்த உடலை நம்ம துர் ஆசைகளுக்கு, தேவனற்ற ஆசைகளுக்கு நம்ம சரீரத்தை நாம் பயன்படுத்தினால் அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கிறது. மாறாக வேதம் எச்சரிக்கிறது, கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஆகவே இந்த நாளிலே நம்ம சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்ம சரீரத்தில் அநேக காரியங்கள் இருக்கக்கூடாது. அது குறிப்பாக இச்சை அடக்கம் என்று சொல்லும்போது நம்மளுடைய உடல் சார்ந்த காரியங்களிலே சாப்பாட்டை நம்ம அடக்க முடியுதா? இந்த சரீரம் ஒழுக்கத்தோட இருக்கா? ஒழுக்கத்தின்படி நடத்தப்படுகிறதா என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து பார்க்கும்படி அன்போடு அழைக்கிறேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க. எங்களை நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உங்களுடைய கிருபை என்றும் உள்ளது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறீர், உண்மை துதிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலே உம்முடைய பரிசுத்த கரம் ஆண்டவரே எங்கள் மேல் விசேஷத்த பிரகாரமாக காணப்படட்டும். நாங்கள் உமக்காக எழும்பி பிரகாசிக்கிறோம் மாறும்படிக்கு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே இச்சை அடக்கமுள்ளவர்களாக இந்த சரீரத்தை, நீர் கொடுத்திருக்கிற சரீரத்தை ஆண்டவரே உம்முடைய கிருபையை, பலத்தை, ஞானத்தை, உம்முடைய நோக்கத்தை தரித்து கொண்டவர்களாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் போஜன பிரியராக இராதபடிக்கு ஆண்டவரே, அதற்கு அடிமைத்தனமாக இராதபடிக்கு எங்களை நீர் கண்டித்து உணர்த்தி வழி நடத்துவீராக. எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். துதிகன மகிமை ஆவும் முக்கிய செலுத்தி இயேசுவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வசனங்களை தியானியுங்கள். தேவனுக்குள்ளாக வெற்றி பெறும்.